ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் எனக்கே வெல்கம் பேக் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் விட்டாச்சு. என்னாச்சுன்னு வீடியோவில் சொல்கிறேன். அன்றைக்கி வெயிட் வந்து 80.7. ரொம்ப நாளாக 81லேயே சுற்றிட்டு இருந்த வெயிட்டு 80.7க்கு வந்தது. ஆனால் அது வந்து கடவுளுக்கே பொறுக்கலையான்னு தெரில, ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அன்றைக்கி மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ், சாக்லேட் ஓட்ஸ் தான் சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஆல்மண்ட் சாப்பிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து நிறைய பீன்ஸ் பொரியல், அப்புறம் கொஞ்சம் பீனட்ஸு, அப்புறம் பூண்டு கார்லிக் போட்டு குழம்பு, அப்புறம் ரைஸு. யூஷுவலாக நான் சாப்பிட்ற குவான்டிட்டி என்னவோ அதே அளவுக்கு நான் சாப்பிட தான் செஞ்சேன். ஃபில்லிங்காக நல்ல வயிறு ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வால்நட்ஸும் ஃபிக்கும் சாப்பிட்டேன். பசிக்கும் போதெல்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து சுண்டல், அந்த பயிறு கவுப்பீஸ் சுண்டல், தட்டாம்பயிறுன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. அதுவும் குக்கும்பரும் சாப்பிட்டேன். நல்ல வயிறு நிறைஞ்சிருந்தது. பட் என்னென்னா ஏர்லியாக சாப்பிட்டுட்டேன். ஒரு 6-7க்குள்ளே டின்னர் முடிச்சிட்டேன். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. பட் அது எப்பயுமே நடக்கிறது தான். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் டே வந்துட்டு நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு என்னால் இருக்கவே முடியல. அப்படி ரொம்ப தலை சுற்றுற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா, ஏர்லியாக டின்னர் முடிச்சிட்டதுனால வயிறு பசி மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. மற்றபடி வேறு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு 5:30க்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் தூக்கம் பத்தலையா என்ன ரீசன்னே தெரில, ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு வந்துருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. லோ சுகர் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து எல்லா கதையும் கேட்டாங்க. நானே இங்கே லோ சுகர் ஆகிட்டு கண்ணை திறக்க முடியாமல் இருக்கேன். ஒரு 6-7 டாக்டர் வந்தாங்க. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். ஆனால் அவங்களோட டியூட்டி அது. வந்து எல்லா டாக்டர்ஸும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னாச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே கேட்டாங்க. எல்லாமே சொல்லியாச்சு. இது வந்து இந்த வெயினில் வந்து எடுப்பாங்கள்ல ஐவி போடுறதுக்கு, அது 2 இடத்துல எடுத்தாங்க. ஒரு இடத்துல வந்து நல்லா குத்தி விட்டு ரத்தம் கட்டிலாம் போச்சு. அப்புறம் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் ரொம்ப திட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. நீ டயட் இருக்கேன்னு சொல்லிவிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதன்னு வீட்டில் என்னோடய அப்பா அம்மா இருந்து என் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளால் அவங்களும் வந்து கஷ்டப்படக்கூடாது. அன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. என்னென்னா, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் எந்திரிச்சு உட்காரவே முடியலை. உடனே எமர்ஜென்சியில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சா. அதனால் என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டாங்க. அதனால் இனிமேல் ரெகுலராக ஃபுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஸ்வீட்ஸ் சாப்பிடல, நான்வெஜ்ஜும் சாப்பிடல. ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு, பட் வயிறு நிறைய. போர்ஷன் கண்ட்ரோலுங்கிறது விட்டுட்டேன். அது ஒன்று. அப்புறம் ஜங்க் வந்து கொஞ்சம் சாப்பிட்றேன். மிக்சர், அப்புறம் முறுக்கு, இந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வெயிட் வந்து கொஞ்சம் நல்லா ஏறிச்சு. அப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து என்ன ரீசன்னே தெரியாமல் இறங்கவும் செஞ்சிருச்சு. 82 வரைக்கும் வெயிட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதுவாகவே 80க்கு வந்துருச்சு. சில நேரம் அப்படி தான் தன்னால் கூடும். டயட் இருந்தாலுமே வெயிட் ஏறும், மாறாமல் அதே வெயிட்லேயே இருக்கும். சில நேரம் நம்ம நல்லா சாப்பிட்டாலும் வந்து சில நேரம் எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது வெயிட்டில். ஓகே, நம்ம எப்படினாலும் திரும்ப கண்டிப்பாக மறுபடி ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வருது. ஆக்சுவலாக என்னோடய பர்த்டேக்குள்ளே நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் இந்த டைம் வந்து நானாக வந்து டயட்டை வந்து விடலை. சூழ்நிலை காரணமாக என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். திரும்ப வரணும், ஆனால் திரும்ப பண்ணணும். டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பேக் வித் பேங்க்னு புதுசாக நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அடிக்கடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.